ஹாய் ஒருவன். ஸோ 12th ஸ்டாண்டர்ட் என்ன பண்ணுறீங்க? கண்டிப்பாக வந்து பார்த்திங்கன்னா எல்லாம் படிச்சுட்டு இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக அது இருக்காது. அதுக்காக தான் வந்தேன். என்னென்னா இப்போ வந்து பார்த்திங்கன்னா 12th ஸ்டாண்டர்டை பொறுத்த வரைக்கும் நீங்கள் எந்த அளவுக்கு படிச்சிருக்கீங்க அப்படிங்கிற நான் வந்து 20 நாளைக்கு முன்னாடியே வீடியோ போட ஆரம்பிச்சிட்டேன். படிக்கிறீங்களா இல்லையான்னு செக் பண்ணுறதுக்கு. நான் டேட்டாவும் கொடுத்துட்டேன், என்னெல்லாம் படிக்கணும். சரி, இங்கே என்ன பிரச்சனை நடக்குதுன்னா, பையன் வந்து ஒரு என்ன சொல்கிறது, ஜாலி மூடுக்கு வந்துட்டான். ஏன்னா இப்போ ஸ்கூல் லீவ் விட்டுட்டாங்க இந்த மாதம். சில ஸ்கூல் வைக்கிறாங்கன்னு நான் கேள்விப்பட்டேன். பட் இருந்தாலும் மோஸ்ட் ஆஃப் தி ஸ்கூல் இந்த மாதம் லீவு. பையன் வந்து அந்த ஒரு மைண்ட் செட்டுக்கு வந்துட்டான். நீங்கள் என்ன பண்ணிட்டு இருக்கீங்க நான் சொல்லிட்டேன். 85% 90% ஸ்டூடெண்ட்ஸ் வரைக்கும் யாருமே படிக்கல. இந்த லீவை வேஸ்ட் பண்ணால் என்னாகும் நான் முன்னாடியே சொல்லியிருக்கேன். திரும்பவும் உங்களுக்கு ரீகால் பண்ணுறேன். இந்த லீவை வேஸ்ட் பண்ணினா உன் ஃப்யூச்சரில் நீங்கள் என்ன சாதிக்கணும்னு நினைக்கிறோ அதை சாதிக்க முடியாது. உன் ஃபேமிலியில் உங்கள் அப்பா அம்மாக்காக சம்பாதிக்கிறீங்க, உங்களுக்காக சம்பாதிக்கிறீங்க, உங்கள் ஃபேமிலி வளர்ச்சி அடையணும்னு சம்பாதிக்கிறீங்க, உங்கள் ஆம்பிஷன் சக்ஸஸாக சம்பாதிக்கிறீங்க, அண்ட் உங்கள் ட்ரீமை அச்சீவ் பண்ணுறதுக்காக படிக்கணும். அப்போது உங்களை வச்சு தான் சுற்றி எல்லாமே நடக்க போகுது லைஃப்பில் இனி அடுத்த கட்டத்தில். அப்போது நீங்கள் 14 வருஷம் ஸ்கூலிங் பண்ணிட்டீங்க, எல்கேஜிலேருந்து கணக்கு போட்டால். இவ்வளோ வருஷம் படிச்சுட்டு 12th அதுவும் லாஸ்ட் மினிட்டில் வந்துட்டு இந்த மாதிரி லாஸ்ட் மினிட்னா 12th தான் லாஸ்ட் மினிட்டு வந்துட்டு இந்த லீவில் இப்படி ஒரு விஷயத்தை பண்ணிங்கன்னா, சார் நாங்கள் என்ன சார் பண்ணோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நல்லா கேட்டுக்கோங்க. ஈவினிங் ஆனால் ஐபிஎல் மேட்ச் பார்க்குறீங்க, இல்லைன்னு சொல்லுங்கள். எவ்வளோ பேர் ஐபிஎல் மேட்ச் பார்க்குறீங்க? கண்டிப்பாக இன்றைக்கி சிஎஸ்கே ஆர்சிபி மேட்ச்சு ஒரு விறுவிறுப்பாக போயிட்டுருக்கு. எல்லாருமே அதுதான் பார்த்துட்டுருப்பீங்க. தப்பே கிடையாது. என்டர்டெயின்மெண்ட் இஸ் இம்பார்ட்டன்ட். பட் காலையிலேருந்து நீ என்ன பண்ணுற? நான் வந்து 24 ஹவர்ஸ் படிக்க சொன்னேன் இல்லை, ஒரு 10 ஹவர்ஸ் படிக்க சொன்னேன் இல்லை, நான் உன்னை 2 மணி நேரம் 3 மணி நேரம் தான் படிக்க சொன்னேன். அதுவும் ஃபாலோ பண்ண முடியல உங்களால். ஸோ நான் இப்போ சொல்லிக்கிற விஷயம் என்னென்னா, நல்லா கேட்டுக்கோ. நீ வந்து மண்டையில் ஏற்றிக்கோ. நான் கோவப்படுறேன் இல்லை வந்து சார் ஒரு மாதிரி பேசுகிறார் அப்படிலாம் நினச்சிக்காத. ஏன்னா இந்த வீடியோ பார்த்து அந்த 85% பேர் படிக்கிறது இல்லைன்னு நான் சொன்னேன்ல, அதை பார்த்து இந்த ஒரு 5% மாணவர்கள் மாறலாம்னு சந்தோஷம். அதுக்காக தான் இந்த பதிவை நான் போட்டேன். அதே மாதிரி கிராஷ் சீரிஸ் ஏன் போடல அப்படின்னா, நான் நாளைக்கு போடுவேன். அதை பார்த்து ஒரு 10 பேர் படிக்கிறவங்க ஸ்டாப் பண்ண மாட்டேன், பயப்படாதீங்க. அப்போ சார் ஸ்டாப் பண்ணிங்கன்னா இந்த ஒரு கோவம் தான். இது என்னங்க சார், எப்படி சார் நீங்கள் சொல்கிறீங்க நாங்கள் வந்து படிக்கிறோமா இல்லைன்னு உங்களுக்கு எப்படி தெரியும்னு கேட்டிங்கன்னா, இதான் என் பசங்களே பார்க்குறேன். அண்ட் ஆல்சோ வெளியில் எவ்வளோ பசங்கிட்ட கேட்குறேன், அண்ட் என்னையை சுற்றி இருக்கிற பசங்கிட்ட எவ்வளோ பேர்த்துக்கிட்ட கேட்குறேன். மெஜாரிட்டி பீப்புள் சொல்கிறது நான் அப்படின்னா ஏன்னா வந்து அப்படி சொல்கிறான், ஏன்னா என்னை வந்து படிங்கிற, நான் வந்து ஜூனில் படிச்சுக்கிறேன். ஸோ உங்களுக்கு 11th எவ்வளோ கஷ்டமாக இருந்துச்சுன்னு தெரியும். 12th அந்த போர்ஷன்ஸ் முடிக்கிறதுங்கிறது எவ்வளோ கஷ்டம்னு உங்களுக்கு தெரியும், படித்து முடிக்கிறது. ஸோ இப்போவே நீங்கள் ஸ்டார்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஜூனில் ஈஸியாக இருக்கும், ஃபஸ்ட்டு மிட்டமுக்கு ஈஸியாக இருக்கும், கோட்டையிலைக்கு பயங்கரமாக இருக்கும். நீங்கள் ஷெடியூலில் முடிச்சுட்டு ஹாஃப் ஏலிக்கு நல்லா பண்ணலாம். அந்த ஹாஃப் ஏலிக்கு நல்லா பண்ண மொமெண்டமோட பப்ளிக் நல்லா பண்ணலாம். இது நிறைய பேருக்கு தெரியறதில்ல. ஸோ நான் சொல்லக்கூடிய விஷயம் பாருங்கள், மேக்ஸில் டெய்லியுமே 1 மணி நேரம் நீ படித்தா போதும். இதையாவது ஃபாலோ பண்ணுறீங்களான்னு பார்க்கலாம். 1 மணி நேரம், அந்த 1 மணி நேரத்தில் 3 5 மார்க் முடிக்கலாம், ஆர் 3 2 மார்க் 2 3 மார்க் முடிக்கலாம். நீ 2ல் ஏதோ ஒன்று ஃபாலோ பண்ணு. ஒன்று இது முடி, இல்லைனா இது முடி. டெய்லியும் மேக்ஸ் படிக்கணும். இது வந்து காலையில் ஒரு 10 to 1, அதில் ஏதோ ஒரு 1 மணி நேரம் படிக்க மாட்டியா? சரி, நீ 11 மணிக்கு எந்திரிக்கனே வச்சுக்கலாம். 11 மணிக்கு எந்திரிச்சு ஒரு 12 மணிக்குலேருந்து 1 மணிக்குள்ளே படிக்கலாம்ல, போதும். அடுத்தது ஃபிசிக்ஸோ அல்லது கெமிஸ்ட்ரியோ ஆல்டர்னேட்டிவ் டேஸ். மண்டே ஃபிசிக்ஸ்னால் டியூஸ்டே கெமிஸ்ட்ரி, திரும்பவும் வெனஸ்டே வந்து ஃபிசிக்ஸ்னால் அந்த மாதிரி மாற்றி படிக்கலாம். 1 hour நீங்கள் டெய்லி இது எப்போ படிக்கலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, சாயங்காலம் எப்படி ஐபிஎல் தான் பார்ப்பீங்க, அதனால் டிஸ்டர்ப் பண்ண விரும்பலை. நீங்கள் மத்தியானம் ஒரு 3 மணிலேருந்து 5 மணி அந்த கேப்பில், இல்லை 2 மணிலேருந்து 5 மணி அந்த கேப்பில் ஏதோ ஒரு 1 மணி நேரம் ஒதுக்கி படிக்க ஆரம்பிச்சிடுங்க. ஃபிசிக்ஸ் ஒரே ஒரு டெரிவேஷன் ஒரு நாளைக்கு ஒரே ஒரு 5 மார்க், அல்லது ஏதாவது தியரி கொஷின் மேண்டிகர் ஜெனரேட்டர்லாம் இருக்கும், அந்த தியரி கொஷின், அல்லது 3 3 மார்க், இல்லை 2 மார்க்கில் ஒரு 5 6 படி. இது நீ 1 hourல படிச்சலாம். நீ இது எல்லாமே நான் படிக்க சொல்ல, ஏதோ ஒன்று தான் நான் ஃபாலோ பண்ண சொன்னதில்லை. ஓகே, கெமிஸ்ட்ரியாக இருந்தால் புக் பேக்கில் எனி 10 கொஷின்ஸ், இன்கேஸ் 2 மார்க் 3 மார்க் குட்டி கொஷின் இருந்தால் 10 கொஷின்ஸ் புக் பேக்கில் மட்டும். ஒருவேளை ஸ்ட்ரெயிட் 5 மார்க் ஏதாவது இருந்தது அப்படின்னா ஒரு 5 6 கொஸ்டின்ஸ் படித்தா போதும், அது கூட சேர்ந்து, அவ்வளோதான். சார் இதெல்லாம் என்ன கொஸ்டின்ஸ் படிக்கிறதுன்னு எங்களுக்கு தெரியல, எப்படி சார் என்ன கொஸ்டின்ஸ் படிக்கிறது தெரியலனா, நான் எலக்ட்ரோஸ்டாட்டிக்ஸ் ஃபிசிக்ஸ்க்கு நான் உடனே இம்பார்ட்டன்னா என்ன எக்ஸாமுக்கு இந்த வருஷம் பப்ளிக்கில் வருமோ அதை அப்படியே நான் போடுறேன். எக்ஸாம் ஓரியன்டாக போடுறேன், தவிர ரொம்ப கம்ப்ரெஸ் பண்ணிலாம் தரமாட்டேன். எல்லாமே தரேன். அதில் என்ன முக்கியத்துவம் கொடுத்து படிக்கணும் எக்ஸாம் ஓரியன்டான்னு சொல்லி தரேன். அதே மாதிரி கெமிஸ்ட்ரிக்கும் தரேன். நடத்தி போடலாம் அப்படின்னு பார்க்கும்போது
plenty ஆஃப் டைம் எடுக்குது. அது டைம் எடுத்து நீங்கள் வீடியோவும் பார்க்குறது கிடையாது. ஸோ அதனால தான் மேக்ஸ் ஓகே. பட் ஃபிசிக்ஸில் என்னால் முடிஞ்சு நான் சொல்கிறேன், டெரிவேஷன் வேணால் நான் போட்டு காட்டுறேன். இல்லை கெமிஸ்ட்ரியில் நான் வந்து ஸ்ட்ரெயிட் 5 மார்க் ஏதாவது ஒன்று நான் வந்து இருந்தால் நான் வந்து உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். தவிர ஃபிசிக்ஸில் என்னால் முடிஞ்ச டெரிவேஷன்ஸ் உங்களுக்கு டவுட் அதில் தான் வரும். டெரிவேஷன்ஸ் எல்லாம் போட்டு காட்டுறேன் இப்போதைக்கு அந்த லீவில் மட்டும். ஸோ இதை நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள். மேக்ஸை பொறுத்த வரைக்கும் சாப்டர் 1ல் இந்த லீவில் முடிக்கணும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். நான் சொல்லியிருந்தேன் 3 சாப்டர் முடிக்க சொன்னேன். இப்போதைக்கு உங்களுக்கு ஒரே ஒரு ஹோப் இருக்குது. அந்த ஹோப்பையாவது காப்பாற்றிக்கோங்க. சாப்டர் 1ல் நல்லா கேட்டுக்கோங்க, முடிச்சிருங்க. சாப்டர் 2ல் ½ யூனிட் முடிக்க ட்ரை பண்ணுங்கள். அதாவது இந்த மாதிரி படிச்சிங்கனாலே முடிச்சிடலாங்கிறேன். அடுத்த ஃபிசிக்ஸில் யூனிட் 1 ப்ளஸ் செகண்ட் யூனிட்டில் ½ யூனிட், கெமிஸ்ட்ரியில் ஃபஸ்ட் யூனிட், செகண்ட் யூனிட், 6th யூனிட் இவ்வளவும் நீங்கள் முடிக்கலாம் வித்தின் 25 டேஸில். இன்னும் 25 நாள் இருக்குது. 25 ப்ரீசியஸ் டேஸ் இருக்குது. இதை நீங்கள் வந்து ஊருக்கு போகிறேன், அதுக்கு போகிறேன், இதுக்கு போகிறேன், விளையாட போகிறேன், ஐபிஎல் மேட்ச் பார்க்க போகிறேன், நான் வந்து லீவில் படிக்க மாட்டேன், ஜூன்லேருந்து ஆரம்பிப்பேன்னா இன்றைக்கி உங்கள் சீனியர்ஸ் எவ்வளோ கஷ்டப்பட்டுருக்காங்க. மார்க் ரிசல்ட் வரப்போகுது உங்களுக்கு. அந்த ரிசல்ட் நினச்சி எவ்வளோ பேர் பயந்துட்டுருக்காங்க தெரியுங்களா? அந்த மரண பயம் உங்களுக்கும் வந்து வரும். நான் அப்படி சொல்லியிருக்கக்கூடாது, பட் இருந்தாலும் அந்த பயம் வரும் உங்களுக்கு. அந்த பயம் தேவையா? நம்ம நல்லா படித்தா அந்த பயப்படவும் தேவையில்லை. நம்ம ட்ரீம் அச்சீவ் பண்ணலாம். அண்ட் ப்ளஸ் ஃப்யூச்சரை நோக்கி போகலாம். நம்மளுடைய லைஃபே இங்கே நம்ம தாங்கி நிற்க போகுது. அந்த 12th மார்க், அந்த 12th மார்க் வச்சு தான் அடுத்த கட்டமே. அதுக்குன்னு ரொம்ப டிப்ரெஸ் ஆக சொல்லலை. ட்ரை பண்ணாமே நீ தோற்றுறாதங்கிறேன். நீ இன்றைக்கி நாளையிலேருந்தாவது நீ ஸ்டார்ட் பண்ணு. அவ்வளோதான் என்னால் சொல்ல முடியும். இந்த வீடியோவை பார்த்து ஒரு 5லேருந்து 10 பேர் படித்தா கூட எனக்கு சந்தோஷம். எனக்கு கமெண்ட் பாக்ஸில் ஒன்று பண்ணுங்கள். நீங்கள் வீடியோ பார்த்தீங்களான்னு செக் பண்ணுறதுக்காக கமெண்ட் பாக்ஸில் எல்லாருமே மறக்காமல் நீங்கள் இத்தனை நாள் படிச்சிங்களா இல்லையா, படிக்கலானே போடும். அப்படி படிச்சிருந்தீங்கன்னா ஃபிசிக்ஸில் என்ன முடித்தேன், கெமிஸ்ட்ரியில் என்ன முடித்தேன், மேக்ஸில் என்ன முடித்தேன். உதாரணத்துக்கு நீங்கள் கொஸ்டின்லாம் சொல்ல வேண்டாம். ½ யூனிட் முடித்தேன், ஃபுல் யூனிட் முடித்தேன், அந்த மாதிரி சொன்னால் போதும். மேக்ஸாக இருந்தால் சாப்டர் 1 முடிச்சிட்டேன், சாப்டர் 1 முடிச்சிட்டேன், அந்த மாதிரி சொன்னால் போதும். அதே மாதிரி உங்களுக்கு சர்ப்ரைஸாக நான் நெக்ஸ்ட் வீக் இந்த 12th ரிசல்ட் வந்ததுக்கப்புறம் ஒரு நாள் மேட்ரிக்ஸ் அண்ட் டிட்டர்மின்ஸ், அப்ளிகேஷன்ஸ் ஆஃப் மேட்ரிக்ஸ் அண்ட் டிட்டர்மின்ஸ் சாப்டர் 1ல் உங்களுக்கு மேக்ஸ் டெஸ்ட்டு வைக்கலான்ட்டு இருக்கேன். இங்கே யூடியூப்லேருந்து எழுதி எனக்கு அனுப்பிச்சிங்க அப்படின்னா அதை நான் வேல்யூவேட் பண்ணி உங்களுக்கு மார்க் சொல்வேன். இப்படியெல்லாம் பண்ணலான்ட்டு இருந்தேன். நீங்கள் பண்ணுற இதெல்லாம் பார்த்தா கண்டிப்பாக அது முடியாதாட்டு இருக்குது. ஸோ இப்போவும் சொல்கிறேன், வார்னிங்கான ஒரு வீடியோ தான். உன்னால் முடிஞ்சால் ஃபாலோ பண்ணு, இல்லைனா ஜாலியாக இருங்க, எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. ஜூனில் வந்து திரும்பவும் வந்து கஷ்டப்பட்டு படித்து அப்பவும் வரலாம். அது உன் திறமை, அவ்வளோதான். இப்போ தெரியாது. ஜூன் பாதி நாள் வரும்போது உனக்கு தெரியும். ஸ்கூலுக்கு போகணும், ஒர்க் இருக்கும், டியூஷன் போகணும், இல்லை டியூஷனில் போகலைனாலும் வீட்டுக்கு வந்து ஒர்க் இருக்கும். நீ படிப்பேனே தெரியும். ஸ்கூல் விட்டு வரதுக்கே உங்கள் டைம் ஆகும். இவ்வளவும் பிரச்சனை இருக்குது. ஸோ இதை புரிஞ்சுக்கிட்டு தெரிஞ்சுக்கிட்டு இப்போவே ஸ்டார்ட் பண்ண. நான் ஒன்றும் 10 மணி நேரம் படிக்க சொல்ல, 2 மணி நேரம் டெய்லியும் பண்ணுவீங்களா? பண்ணுவீங்கன்னா பண்ணுவீங்க, இல்லைன்னா பண்ண மாட்டீங்க, எனக்கு தெரியும். எனிவே உங்கள் இஷ்டம். தேங்க்யூ.